வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நட்ஸ் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சின்ன ஆளாக்குன்னு சொல்லுவோம். இதில் ஒரு ஆளாக்கு முந்திரி, ஒரு ஆளாக்கு பாதாம், முக்கால் ஆளாக்கு பிஸ்தா, ஒரு ஆளாக்கு வால்நட், முக்கால் ஆளாக்கு பூசணி விதைகள். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் பொட்டுக்கடலை வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். பாதாமோட தோல்லாம் உறிஞ்சு பட்பட்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது வரைக்கும் வறுக்கணும். குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகும். நீங்கள் இதை அடுப்பில் போட்டுட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது வேலைகள் பார்க்கலாம். அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. பூசணி விதையோட கலர்லாம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகும். முந்திரியும் லேசாக கலர் மாதிரி வரும். நல்ல வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொரகொரப்பான பவுடராக அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சும்மா அப்படியேவும் சாப்பிட கொடுக்கலாம், இல்லைனா பாலில் கலந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏர்டைட் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். 1 மாதம் வெளியே நார்மல் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணலாம். நான் என்னோடய பசங்களுக்கு இந்த நட்ஸ் பவுடரோட 1 டீஸ்பூன் வெள்ளை சக்கரை இல்லை நாட்டு சக்கரை சேர்ந்து இந்த மாதிரி சும்மாவே சாப்பிட கொடுப்பேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.